சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, உன்னிடம் இருக்கும் இந்த செய்வினை இன்று உன்னை விட்டு அகலும். இந்த நல்ல நேரத்தை உன்னிடம் கொடுக்கத்தான் நான் இங்கு உன்னை தேடி வந்துள்ளேன். உன் வாழ்க்கையை கெடுத்து உன் வாழ்க்கையை நாசமாக்க வேண்டும் என்று நினைத்து உனக்கு செய்வினை செய்த அவர்களுக்கு இப்பொழுது இந்த கணமே நான் தண்டனையை கொடுக்கப் போகிறேன். இதை பற்றிய விவரத்தை உன் செவிகளால் நீ கேட்டால் போதும். உன் வாழ்க்கையில் இருக்கும் இந்த செய்வினை உன்னை விட்டு அகலப் போகிறது. உன்னை விட்டு முழுமையாக போய்விடும். எக்காரணத்தை கொண்டும் இதை நீ தவிர்த்து விடாதே. மிகவும் நீ முக்கியமான கட்டத்தில் நின்று கொண்டிருக்கின்றாய். இந்த வாய்ப்பை நீ தவறவிட்டாய் என்றால் நீ மிகவும் வருத்தப்பட வேண்டிய அவசியமான சூழ்நிலை உன் அருகில் இருப்பதால் தான் நான் இந்த வாய்ப்பை கொடுக்க வந்தேன். எந்த நேரத்திலும் எது நடந்தாலும் அதில் உனக்கு ஒரு நல்லதை கொடுக்க வேண்டும் என்று உன் சாயப்பா காத்திருப்பேன். அப்படித்தான் இந்த நாசக்காரர்களுக்கு கொடுக்கும் தண்டனையால் உனக்கு ஒரு விடிவு காலம் கொடுக்கலாம் என்று உன்னை நான் அழைத்து பேசிக் கொண்டிருக்கிறேன். இத்தனை நாள் இருளில் நீ பட்ட வேதனைகளும் அவதிகளும் உன்னை விட்டு போய்விடும். இனி உனக்கான நல்ல நேரங்களும் நல்ல வாழ்வும் நல்ல சந்தர்ப்பங்களும் உன்னை தேடி வந்து கொண்டே இருக்கும். நான் நினைத்து கூட பார்க்கவில்லை என் வாழ்க்கை இப்படி மாறும் என்று. என் வாயால் சொல்லத்தான் போகிறாய். இப்பொழுது அந்த நாசக்காரர்களுக்கு எந்த விதமான தண்டனை கொடுக்க போகிறேன் தெரியுமா? கெட்டவர்களை அழிப்பது எனக்கு மிகவும் பிடித்த வேலை. அவர்களை நான் கொடூரமாக அழிப்பது எனக்கு மிகவும் பிடிக்கும். ஏனென்றால் இப்படிப்பட்டவர்களை விட்டால் ஒருவரை கூட மிச்சம் வைக்காமல் எல்லோருடைய வாழ்க்கையும் நாசமாக்கி விடுவார்கள். உன் வாழ்க்கை கெடுத்தது போல் இன்னும் 2 பேர் வாழ்க்கையை கெடுத்து கொண்டிருக்கிறார்கள். இத்தனை பாவத்தையும் சுமந்து கொண்டு தான் சந்தோஷமாக திரிவது போல் இருந்து கொண்டிருக்கிறார்கள். உன்னிடம் இருக்கும் இந்த செய்வினை உன்னை விட்டு அடியோடு போய்விடும். இனி உனக்கு கவலை வேண்டாம். உன் வாழ்க்கையை நினைத்து கவலையும் வேண்டாம். உன்னை பிடித்து இருந்த இத்தனை வேதனைகளும் சோதனைகளும் அவமானங்களும் உன்னை விட்டு இன்றோடு போய்விடும். இனி யாராலும் எதற்கும் இனி எதையும் செய்ய முடியாது. இனி நல்ல காலம்தான். எதை நினைத்தும் கவலைப்படாதே. நீ தள்ளி வைத்தவர்கள் நல்லவர்கள் இல்லை என்று உனக்கும் தெரியும். கெட்டவர்கள் உன் அருகில் வைத்து கொண்டே இருந்தால் உன் வாழ்க்கைக்கு தானே கேடு. அதனால் தள்ளி வைத்து பார்ப்பதுதான் நல்லது. இனி எதை நினைத்தும் வேதனைப்படாதே. எல்லாம் நல்லபடியாக நடக்கும். இனி நீ மிகவும் சந்தோஷமாக உன் குடும்பத்துடன் நிம்மதியாக இருப்பாய். ஓம் சாய்ராம். நன்றி, வணக்கம்.